ஹாய் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க எந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐபிஓஸ் அப்படிங்கிறது நெறைய வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷா இருக்கறனால ஐபிஓஸ் நெறைய வருது. அது மட்டும் இல்லாம ஐபிஓஸோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தாலும், அதோட லிஸ்டிங் டேட் கெயின் அப்படிங்கிறது அதிகமா இருக்கறனால, இந்த டைம்ல நம்ம ஐபிஓஸ் எல்லாமே கொஞ்சம் அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கான லாபம் அப்படிங்கிறது ஷார்ட் டெர்ம்ல நல்லா வரும். ஸோ அந்த வகையில இன்னைக்கு 2 ஐபிஓ எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஐபிஓ பத்தி டீட்டெயிலா வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டிசன் ஐபிஓ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐபிஓட பிசினஸ் மாடல் என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா, இப்போ ஒன் வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து ஜுவல்லரி ஷாப் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஒன் வேர்ட் பிசினஸ் அப்படிங்கிறது இவங்க பண்றது. ஸோ ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். இவங்களோட பிரசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1997லேருந்து இருக்காங்க. இவங்க என்னென்ன மாரியான மெட்டல்ஸ் வந்து செல் பண்றாங்க அப்படின்னா, ஸோ மெட்டல்ஸ் மீன்ஸ் இங்க என்ன சொல்றாங்கன்னா, கோல்டு, டைமண்ட், சில்வரு, பிளாட்டினம் அப்படி எல்லாமே வந்துட்டு இவங்க கடையிலேருந்து செல்லிங் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க கிட்ட வேரியஸான ஜுவல்லரீஸோட அக்கேஷன்ஸ் நம்ம வந்து மேரேஜுக்கு சரி, காதுகுத்து நீங்க எந்த மாரியான ஃபங்ஷன், செலிப்ரேஷனுக்கானமானும், எந்த ஏஜ் ஆளானாலும் அவங்க அதுக்கான எல்லா வகையான அ ஜுவல்லரீஸ் அப்படிங்கிறது இவங்க கடையில வந்து இருக்கு. வெரைட்டி ரேஞ்சுல வந்து இருக்குங்கிறாங்க. ஸோ எவ்வளோ வெரைட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 3,00,000 டிசைன்ஸ் அப்படிங்கிறது கோல்டுல, டைமண்ட்ல அது மட்டும் இல்லாம அதர் மெட்டீரியல் அப்படிங்கிறாங்க. அதர் மெட்டீரியல் மீன்ஸ் சில்வர், பிளாட்டினம் எல்லாத்துலயுமே வந்துட்டு இவங்கள்ட்ட நெறைய ஒரு வைட் ரேஞ்சுக்கான ஒரு ப்ராடக்ட் டிசைன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஷாப்ஸ் எங்கெங்க இருக்குன்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா, மெயினா பர்ட்டிகுலரா சொல்லணும்னா, ராஜஸ்தான்ல தான் இவங்களோட பிரசன்ஸ் அப்படின்னு இருக்கு. அதுலயும் பிரசன்ஸா நம்ம எங்க இருக்காங்க அப்படின்னா, ஜெய்ப்பூர்ல தான் இருக்காங்க. ஜெய்ப்பூர்ல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 கடை அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூர்லேருந்து கொஞ்சம் பக்கத்துல வைஷாலி நகர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஷாப் அப்படிங்கிறது புதுசா 2021 வந்து ஓப்பன் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கா வந்துட்டு இவங்களோட ஷாப்ஸ் எங்க இருக்கு, இவங்களோட பிரசன்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, மேப் போட்டு வச்சிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்டார் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜெய்ப்பூர். இந்த ஜெய்ப்பூர் உள்ள தான் இவங்களுக்கான மொத்த ஷாப்ஸ் அதாவது 3 to 4 ஷாப்ஸ் அப்படிங்கிறது இதுக்குள்ள தான் வந்து இருக்கு. அவ்வளோதான் அவங்களோட பிரசன்ஸே இருக்கு. அத தாண்டி வேற எங்கேயும் அவங்களோட ஷாப்ஸ் அப்படிங்கிறது இல்ல. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அ எந்த அளவுக்கான அவங்க பிசினஸ் இருக்கு, அவங்க என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது இவங்களோட ஃபினான்ஷியல் பக்கம் போலாம். அசெட்ஸ்ன்னு அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 2021ல 775 கோடில இருந்தாங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 341 கோடி ரூபாய்க்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. ரெவென்யூ அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு 300 கோடி ரூபாய்க்கான ரெவென்யூ அப்படின்னு இருக்கு. இது இயர் ஆன் இயர் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. நம்ம நெறைய கேஸ்ல பார்த்துருக்கோம். எல்லா ஜுவல்லரி ஷாப்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ பெருசா வரும். பட் அதோட அ ஆஃப்டர் டாக்ஸோட அமௌண்ட் அப்படிங்கிறது நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கம்மியா வரும். ஏன்னா மெட்டீரியல் காஸ்ட் என்ன கோல்டு, சில்வர், பிளாட்டினம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கறனால மெட்டீரியல் காஸ்ட்லயே 90%க்கான அவங்களோட ரெவென்யூங்கிறது அதிலேயே கட் ஆஃப் ஆயிட்டு வெறும் ப்ராஃபிட் மட்டும் வரும். அந்த வகையில பார்க்கும்போது இவங்களோட லாபம் வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு 100லேருந்து 20 கோடி ரூபாய்க்கான லாபம் மட்டும் தான் இவங்க வந்து எடுத்துட்டு இருக்காங்க. பட் கடன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நல்லா பயங்கரமா வச்சிருக்காங்க. 141 crore இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 166 கோடி ரூபாய்க்கான கடன் அப்படிங்கிறது வந்துட்டு இவங்களுக்கு அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது இவங்களோட டிவிடெண்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுவரையும் டிவிடெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே வந்து அவங்க தரல. பட் டிவிடெண்ட் பாலிசி வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. 2022 செப்டம்பர்லேருந்து. ஸோ இந்த ஐபிஓ வரப்போறாங்க அப்படிங்கிறதுக்காக அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு. அதனால அடாப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் எந்த டிவிடெண்டும் வந்து தரல. பட் இப்போ அடாப்ட் பண்ணனால ஃபியூச்சர்ல நல்ல லாபம் வரும் பட்சத்தில டிவிடெண்ட் தர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது எந்த விஷயத்துக்காக இந்த ஐபிஓக்குள்ள வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் நெறைய கடன் இருக்கு. நம்ம இப்ப தான் வந்து டோட்டல் பாரோயிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம். 141 கோடியிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா, 166 கோடி ரூபாய்க்கு வந்து கடன் அப்படின்னு இருக்கு. அத வந்து ரீபேமெண்ட் பண்றதுக்காக தான் மேக்ஸிமம் வந்து உள்ள வராங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் வந்துட்டு கொஞ்சம் வொர்க்கிங் கேப்பிட்டல் மத்த வொர்க்குக்கான அமௌண்ட்ட எடுத்து செலவு பண்றதுக்கும், ஜெனரல் கார்ப்பரேட் பர்ப்பஸ்க்காக தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இவங்களோட மார்க்கெட் கேப்பிட்டலைசேஷன் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெறும் 541 கோடி மட்டும் தான் இவங்களோட மார்க்கெட் கேப்பிட்டலைசேஷன் அப்படின்னு இருக்கு. அதாவது ஸ்மால் கேப்பே இல்லாம மைக்ரோ கேப் அப்படிங்கிறது வருது. அதுல வந்து வராங்க. அவ்வளோ சின்ன கம்பெனி. பிஇ வந்து பார்த்தீங்கன்னா 17 இருக்கு. பட் அதுக்கப்புறமா ஐபிஓ வந்ததுக்கப்புறம் 24 அப்படிங்கிறது கன்வெர்ட் ஆயிடும். ஆர்ஓஇ, ஆர்ஓசிலாம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவு மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. டெப்ட் டூ ஈக்விட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.32 ரொம்ப ஹையா இருக்கு. இந்த ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமா ரீபேமெண்ட் பண்ணாலுமே ஆல்மோஸ்ட் 1 கிட்ட வந்து நிப்பாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்.
ஸோ அடுத்தது இவங்களோட ஐபிஓ என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி ஓப்பன் ஆயிட்டு 20ஆம் தேதி அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகுது. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10. பிரைஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 52லேருந்து ரூ. 55. நம்ம இந்த ஐபிஓ அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பா வந்து அப்பர் லிமிட் தான் நம்ம ரூ. 55 தான் செட் பண்ணணும். ஒரு லாட் நம்ம அப்ளை பண்ணா 250 ஷேர் அப்படின்னு கிடைக்கும். ஒரு லாட்டுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 13,750 அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும். அடுத்தது வந்து அலாட்மெண்ட் என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21ஆம் தேதி வந்து அலாட்மெண்ட் அப்படி நடக்குது. அப்படி கிடைக்காதவங்களுக்கு ரீஃபண்ட் 22ஆம் தேதி அமௌண்ட் வந்துரும். கிடைச்சவங்களுக்கு ஷேர்ஸ்ங்கிறது டிமேட் அக்கௌண்ட்டுக்கு 22ஆம் தேதி வந்துரும். லிஸ்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி லிஸ்டிங் வந்து டேட். அடுத்தது யுபிஐ மேண்டேட்டரி கன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம டிசம்பர் 20 5 மணிக்குள்ள பண்ணி ஆகணும். ஜிபே, ஃபோன்பே மூலமா பண்றவங்க கண்டிப்பா 5 மணிக்கு முன்னாடியே இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஓகே. அடுத்தது வந்துட்டு கிரே மார்க்கெட்ல என்ன போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஐபிஓவை நம்ம லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாமா? ஷார்ட் டேர்முக்கு பண்ணலாமான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, லாங் டேர்முக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து இவங்களோட கடன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ரெவென்யூ அப்படிங்கிறது அதாவது ப்ராஃபிட் டோட்டல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 20லேருந்து 30 கோடியில தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து இவங்களால ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ அதுவும் வந்து நான் பார்த்தீங்கன்னா, ஸோ மை பர்சனல் வியூ வந்து கொஞ்சம் நெகட்டிவா தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா, ஆ அடுத்தது டிவிடெண்ட் பாலிசி வந்து பெருசா ஒண்ணும் இல்ல. ஸோ இந்த ஐபிஓட அப்ஜெக்டிவே பார்த்தீங்கன்னா, அந்த கடன அடைக்கிறதுக்காக தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே இப்படி இருக்கிறனால, இது வந்து லாங் டெர்முக்கு வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணல. அடுத்தது வந்து அ ஜுவல்லரி ஷாப்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, இவங்களோட பியர்ஸ் அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னா, அ இதுக்கு லாங் டெர்முக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்றதா இருந்தா டைட்டன் பண்ணலாம். குளோபல் லெவல்ல அவங்க பிரசன்ஸ் இருக்கு. டாடா குரூப்போட பேக்கப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 2வது கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்க்கலாம் லாங் டெர்முக்கு. ஏன்னா இந்தியா ஃபுல்லா வந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கல்ஃப் அந்த சைடுல வந்து போயிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம தமிழ்நாட்டு சைடுல பார்க்கணும் அப்படின்னா, தங்கமயில் ஜுவல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ நல்ல பிராண்ட் வேல்யூ இருக்கு. நல்லாவும் அவங்களோட பிசினஸ்ங்கிறது போயிட்டு இருக்கு. ஈஸ்ட் சைடுல போய் பார்த்தோம் அப்படின்னா, சென்கோ கோல்டு அவங்களும் வந்துட்டு ஒரு நல்லா இருக்காங்க. ஸோ இவங்க டாப் 4 இவங்க லீடர்ஸா வந்துட்டு இங்க ஜுவல்லரி ஷாப் இதா வந்து இருக்கிறனால, ஸோ அத வந்து லாங் டெர்ம்க்கு வந்து கன்சிடர் பண்ணலாம். இவங்களோட பிரசன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல மட்டும் தான் இருக்கு. அத தாண்டி இன்னும் பெருசாவே வந்து போல. அப்கமிங் பிளான் வந்து இவங்ககிட்ட பெருசா வந்து இல்ல. ஸோ அதனால லாங் டெர்முக்கு நான் பெருசா கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ ஷார்ட் டெர்முக்கும் பார்த்தீங்கன்னா, கிரே மார்க்கெட்ல 182% அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா மார்க்கெட் இருக்கிற புல்லிஷ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 200% கூட தர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இந்த ஐபிஓக்கு வந்து இருக்கு. ஸோ கிடைச்சதுன்னா ஒரே நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாட் நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் 14,000 நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா கூட ஒரே நாள்ல ரூ. 28,000 அப்படிங்கிறது வந்து லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இந்த ஐபிஓல இருந்து கிடைக்குது. அதனால லிஸ்டிங் டேட் கெயினுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். ஸோ புதுசா வந்திருக்க நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்டிங் டே கெயின்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சில பேர் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த ஐபிஓ நீங்க அப்ளை பண்றீங்க, அலாட் ஆயிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த 26ஆம் தேதி வந்து லிஸ்ட் ஆகும் மார்க்கெட்ல. அன்னைக்கே நீங்க இருக்கிற மொத்த ஷேருமே நீங்க வித்துட்டீங்க அப்படின்னா, ஸோ ஒரு 200% வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட்டோ அவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு நாளே வந்து எடுத்துடலாம். அதுதான் லிஸ்டிங் டே கெயின் அப்படின்னு வந்து சொல்றது. ஓகே. இப்போ இந்த ஐபிஓ வந்து உங்களுக்கு ஒரு பிசினஸ்லேருந்து நம்ம எத வரையும் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஐபிஓக்கு வந்து போலாம். நெக்ஸ்ட் ஐபிஓ போறதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரீ டைம்ல இல்ல ரிலாக்ஸான டைம்ல இந்த ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தின நாலேட்ஜ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒண்ணு பண்ணலாம். நீங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாலும், உங்களுக்கு இந்த மாரியான டேட்டாஸ் எல்லாம் உங்க கையில இருக்க மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும். அதன் மூலமா உங்களால 2வது ரெவென்யூ அப்படிங்கிறத ஜெனரேட் பண்ண முடியும். அடுத்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா, சுராஜ் எஸ்டேட் ஐபிஓ. இவங்களோட பிசினஸ் மாடல் பார்த்தோம்னா, சிங்கிள் லைன்ல சொல்லணும்னா, இவங்க வந்து ரியல் எஸ்டேட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற ஒரு கம்பெனி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1986லேருந்து இவங்களோட பிரசன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இவங்களோட மெயின் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் சென்ட்ரல் மும்பை ரீஜியன்ல தான் இவங்களோட ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இது மட்டும் இல்லாம, பழைய பில்டிங் வந்து எடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது, டெவலப் பண்றதுலலாம் இவங்க வந்து பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. ஏன்னா, மும்பை சைட்ல நெறைய இந்த மாரி பில்டிங்ஸ் இருக்கு. அதுல வந்துட்டு இவங்க வந்து பயங்கர எக்ஸ்பர்ட்டா வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ஒர்க்கிங் பிரின்சிபல் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து நெறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அக்யூர் பண்ணுவாங்க. பட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வந்து தேர்ட் பார்ட்டி கிட்ட குடுத்துட்டு அவங்கள வந்து பண்ண சொல்லி ரெவென்யூ அப்படிங்கிறது ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இவங்களோட கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தா 42 ப்ராஜெக்ட் இதுவரையும் மும்பை சென்ட்ரல் ரீஜியன்ல வந்து முடிச்சிருக்காங்க. 13 ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இவங்களோட ஆன்கோயிங்ல இருக்கு. 16 ப்ராஜெக்ட் வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட்டா வந்து இவங்க கையில வந்து ஹோல்டிங் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. சில முக்கியமான ப்ராஜெக்ட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசி அபார்ட்மெண்ட், சிசிஐபிஎல் பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பில்டிங்ஸ் அப்படிங்கிறது இவங்க வந்து முடிச்சிருக்காங்க. இது வந்து ஓவராலா அவங்களோட பிசினஸ் மாடல் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃபினான்ஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா, அசெட்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. 72 கோடில இருந்தது. 92 கோடில இருந்தது. இன்னைக்கு 994 கோடி அப்படிங்கிற அளவுக்கான அசெட் அப்படிங்கிறது டெவலப் ஆயிட்டே இருக்கு. ரெவென்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 300 கோடி ரூபாய்க்கான ரெவென்யூ வந்துட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும்
30 கோடி தான் வந்து வந்துட்டு இருக்கு. அதாவது 20லேருந்து ஒரு 30 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ற ஒரு கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70 கோடி தான் வச்சிருக்காங்க. 2021ல 22 கோடில இருந்தவங்க, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து 70 கோடி தான் வச்சிருக்காங்க. பட் ஆனா இவங்களோட கடன் அப்படின்னு பார்க்கும்போது 600 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஹோல்டிங்ல வந்து இருக்கு. ஸோ மிகப்பெரிய கடன் அப்படிங்கிறது இவங்க கம்பெனி அப்படிங்கிறது ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது டிவிடெண்ட் பாலிசி பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்டயும் பெருசா இதுவரையும் டிவிடெண்ட் அப்படின்னு குடுக்கல. பட் டிவிடெண்ட் பாலிசிங்கிறத அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ல குடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, எதுக்கு ஐபிஓக்குள்ள வராங்கன்னா, இவங்களுக்கும் நெறைய கடன் இருக்கு. அத வந்து ரீபே பண்றதுக்காக தான் வராங்க. அதுவும் பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கீழ வந்து ஒரு 4 சப்சிடியரி கம்பெனி இருக்கு. அதுல 2 கம்பெனியான அக்கார்ட் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெடும், ஐகானிக் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கம்பெனி இருக்கு. அதுக்கான கடன வந்து ரீபே பண்றதுக்கு முக்கியமா வராங்க. அது மட்டும் இல்லாம சில லேண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கும், அதுக்கான ரைட்ஸ் வாங்குறதுக்கும், ஜெனரல் கார்ப்பரேட் பர்ப்பஸ்க்காகவுமே இந்த ஐபிஓக்குள்ள வந்து வராங்க. எந்த டெவலப்மெண்ட்டும் அப்படிங்கிறது வந்து இல்ல. இல்ல ஒண்ணே ஒண்ணுன்னா லேண்ட் அக்வைர்மென்ட் மட்டும் தான் இவங்ககிட்ட வந்து இருக்கு. இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இப்போ 100% இருக்கு. ஐபிஓக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு 75% அப்படிங்கிற அதாவது டெக்னிக்கலா சொன்னா 74.95% அப்படிங்கிற அளவுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடும். இவங்களோட மார்க்கெட் கேப்பிட்டலைசேஷன் சொல்லி பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களும் ஸ்மால் கேப் தான். ஒரு 1600 கோடிக்கான மார்க்கெட் கேப்பிட்டலைசேஷன் தான் வச்சிருக்காங்க. பிஇ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து 35 இருக்கு. போஸ்ட் பிஇ வந்து 49 வந்து கன்வெர்ட் ஆகும். ஆர்ஓஇ, ஆர்ஓசிலாம் நல்லா வச்சிருக்காங்க. பட் டெப்ட் டூ ஈக்விட்டிங்கிறது பயங்கரமா இருக்கு. 8.31 இருக்கு. இவங்க என்னதான் ரீபேமெண்ட் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் வந்து 6 இல்ல 4 தான் வந்து போகும். பட் டெப்ட்ங்கிறது கொஞ்சம் ஹையர் சைடா தான் வந்து இருக்கிறது. இந்த ஐபிஓவும் பார்த்தீங்கன்னா, 18ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. 20ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆயிடும். இவங்களோட ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 5. இவங்களோட பிரைஸ் பேண்ட் வந்து ரூ. 340லேருந்து ரூ. 360 அப்படின்னு இருக்கு. 360 தான் நம்ம சூஸ் பண்ணி போடணும். லாட்டுங்கிறது ஒரு லாட் அப்ளை பண்ணீங்கன்னா 41 ஷேர் அப்படின்னு கிடைக்கும். ரூ. 14,760 அப்படின்னு உங்களுக்கு ஒரு லாட்டுக்கு வந்து தேவைப்படும். அப்படி அலாட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு 21ஆம் தேதி வந்து அலாட்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். 22ஆம் தேதி வந்து உங்களுக்கு கிடைக்கலன்னா ரீஃபண்ட் ஆகும். கிடைச்சவங்களுக்கு டிமேட் அக்கவுண்ட்க்கு 22ஆம் தேதி ஷேர்ஸ் வரும். லிஸ்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி. யூபிஐ மேண்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 5 மணி 20ஆம் தேதி 5 மணிக்குள்ளார நம்ம பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்முக்கு நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்துட்டு ரியாலிட்டி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஃபீல்ட்ஸ் வந்து பெருசா ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு குடுக்கல. அது மட்டும் இல்லாம இந்த பர்ட்டிகுலரா இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கரண்ட் இருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 20, 30 கோடி அப்படின்னு தான் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த ரியாலிட்டி ஸ்டாக் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாக்கை வந்து நான் லாங் டெர்முக்கு கன்சிடர் பண்ண மாட்டேன். பட் லிஸ்டிங் டேட் கெயினுக்கு கன்சிடர் பண்ணுவேன்னா, அதுவுமே வந்து நான் இது பண்ண மாட்டேன். ஏன்னா, கிரே மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 18% தான் போயிட்டு இருக்கு. அப்படி இப்படின்னு போனா கூட, இன்னும் ஓப்பன் ஆகி ரன் ஆகும்போது 20லேருந்து 25%ங்கிறது கிரே மார்க்கெட் மாறும். ஏன்னா, மார்க்கெட் இருக்க புல்லிஷ்னஸ்க்கு இது கொஞ்சம் மாறி 25%ன்னு வரும். பட் வெறும் 20%, 25%லாம் இதில போட்டு எடுக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கு. அதனால இது 2த்தையுமே கன்வெர்ட் பண்ண நான் வந்து கன்சிடர் அப்படிங்கிறது பண்ண மாட்டேன். இந்த ஐபிஓ பொறுத்தவரையுமே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபி அப்ளை பண்ணும்போது, நம்ம செய்யக்கூடாத தப்புலாம் என்ன? 90% கிடைக்கிறதுக்கான சான்சஸ்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது இந்த வீடியோவோட எண்டுல அட்டாச் பண்ணா கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புதுசா ஐபி அப்ளை பண்ணவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜருக்கான வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் இந்த வீடியோ எண்டுல போட்டு வச்சிருக்கேன். பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட ஐபிஓவோட ட்ராக்கர்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, ரீசென்ட் டைம்ஸ்ல நெறைய ஐபிஓ வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். எது வந்து லிஸ்டிங் டேட் கெயினுக்கு பார்க்கணும், எது வந்து லாங் டெர்முக்கு பார்க்கணும், எத வந்து எதுக்குமே கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னோட பர்சனல் வியூ தான். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சஜஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.